வீர தீர சூரன் மூவிட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில வேற லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும். தரமா பண்ணியிருந்தாரு. பக்காவான விண்டேஜ் சியான் விக்ரம் நம்ம காட்டியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அவருக்கு வயசு ஆகுதா இல்லையானே தெரியல, அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் ஹேண்ட்ஸமா இருக்காரு. டீசர்ல கடைசி ஒரு 20 செகண்ட்ஸ்னா வந்து சும்மா கூஸ் பாம்ஸா இருக்கும். சும்மா வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதை பத்தி நான் முன்னாடியே பேசியிருக்க வேண்டியது கொஞ்ச நாள் தள்ளி வந்து பேசிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா வந்து இந்த படத்தை பத்தி ஷூட்டிங்கை பத்தி நிறைய பேர் கேட்டு சுயேந்தர் கேட்டிருந்தாரு, விஷால் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. இந்த படத்தை பத்தி என்ன நிலைமைனா வந்து ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த தங்கானோட ஷூட்டிங் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடுச்சுன்னா வந்து நிச்சயமா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பட் ரொம்ப நாளா வந்து நான் சியான் விக்ரம் படம் வந்து பார்த்ததே இல்லை, பார்த்த மாதிரி ஃபீலே ஆகல எனக்கு வந்து. பட் ரொம்ப கேப் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் தங்கலாங்க அடுத்தது தான் வந்து ஒரு படமும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துல சியான் விக்ரம், எஸ்.ஏ. சூர்யா, சூராஜ், விஜய் இந்த படத்தில் நடிக்க போறாங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்றாரு. எப்படி பண்ணுவாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி கொஞ்சம் கடைசியா பேசலாம். எஸ்.யு. அருண்குமார் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றது. இவர் யாருன்னு தெரியல, சித்தா படத்தை எடுத்தவர். ஜிவி பிரகாஷ் பத்தி சொல்லணும்னா வந்து சொல்லப்போற விஷயம் பெருசா இல்லாட்டியும் சின்னதா இருந்தாலும் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க அசுரன் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிஜிஎம் டைம்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி 1001 டைம்லயும் வந்து ஒரு பயங்கரமான பிஜிஎம்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த ரெண்டு டைம்லயும் வந்து முக்கியமான டைம் என்ன கேட்டீங்கன்னா 1001 டைம். அதுக்கு தரமா பிஜிஎம் போட்டிருப்பாரு. பட் அதான் ஒரு அவார்டு கூட அவருக்கு கிடைக்கல. சொன்னதுனா எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்து ஒரு மூவிக்கும் ஒரு கேரக்டருக்குள்ளேயும் போய் அதுக்கு தகுந்த மாதிரி பிஜிஎமும் மியூசிக்கும் கிரியேட் பண்ணி வச்சிடறாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் அந்த கேரக்டருக்குள்ள போய் ஒரு பிஜிஎமும் மியூசிக்கும் கிரியேட் பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் உண்மையை சொல்லப்போனா பிஜிஎம் பக்காவா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த கிளிம்ஸ்ல எந்த ஒரு விஷயத்தையும் சொதப்பல. பட் எல்லாமே நல்லா தான் வச்சிருந்தாங்க. கரெக்டான இடத்துல கூஸ்பம் சீன் வச்சது சூப்பர். அது மட்டும் இல்லாமல் பர்த்டே ஸ்பெஷலோட ரொம்ப சூப்பர். முக்கியமாக ஹைலைட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்து சியான் விக்ரம்ன்ற அந்த ஸ்டைலிஷான லுக் தான் வேற லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும். இதே மாதிரி சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனிமேல் ஒரு நாளைக்கு 3-4 வீடியோ கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பில் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.